எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தேங்காய் சகுனம். அதாவது ஒரு தேங்காயை வச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தேங்காய் சகுனம். அதாவது நம்ம கோயிலில் போய் தேங்காய் உடைக்கிறோம்ல, அந்த உடைக்கிறதுனால என்ன நன்மை, எதனால் உடைக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் உடைக்கிறது எதுக்கு அப்படின்னா காரிய தடை நீங்கிறதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது ஒரு வழக்கு ரொம்ப நாளாக முடியாமல் இருக்குது, அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது எந்த காரியமும் முடியலை அப்படின்னா அதை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறது நடக்குது. அடுத்து இந்த தேங்காய் செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஓடு திக்னஸாக இருக்கிறதுனால தேங்காய் செவ்வாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த தேங்காய் எப்போ உடைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயணம் போகிறோம், ஒரு கார் பயணம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேங்காய் உடைச்சிட்டு போவோம். எதுக்கு அப்படின்னா அந்த கார் போகிற வழியில் பிரேக் டவுன் ஆகக்கூடாது, அல்லது கார் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. அப்படிங்கிற ரெண்டு காரணத்தினால இந்த தேங்காய் முன்கூட்டியே உடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தடை நீங்கிரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேங்காய் எங்கே உடைக்கப்படுது அப்படின்னா விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் விடல் போடுவோம். அது எதுக்கு அப்படின்னா விநாயகர் அப்படிங்கிறது மனித முகமில்லாத தெய்வம், தலை வெட்டப்பட்ட துண்டிக்கப்பட்ட தெய்வம். அதை தான் நம்ம கேதுன்னு சொல்கிறோம். இப்போ கேதுங்கிறது தடை நீக்கக்கூடியது. அப்போ விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் உடைக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போ தேங்காய் உடைக்கிறனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தேங்காய் உதவுது, தேங்காய் உடைக்கிறது. அடுத்து தடை நீங்கிறதுக்கு, ஏதோ ஒரு காரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் உதவுது. அடுத்து இது யார் உடைக்கக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் உடைக்கக்கூடாது. ஏன் உடைக்கக்கூடாது அப்படின்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தை செதஞ்சு போயிடும் இந்த மாதிரி உடைக்கும்போது. அப்போ ஒரு நல்ல காரியங்கள் செய்யும்போது இந்த தேங்காய் உடைக்கக்கூடாது, வளர்ச்சி ஆகக்கூடிய காரியங்கள் செய்யும்போது உடைக்கக்கூடாது. ஒரு தடை நிவர்த்தி ஆகணும், தீராத கடன் தீரணும், வழக்கில் வெற்றி அடையணும், ஒரு விஷயத்தில் ஒரு எண்டு வரணும், ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணணும், பிரிவு வரணும் அப்படின்னு ஒரு எண்டு வர்றதுக்காக செய்யப்படுறது தான் இந்த தேங்காய் உடைக்கிறது. இது பண்ணக்கூடாது யார் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமாக பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ இந்த தேங்காய் உடைக்கணும் அப்படின்னா வளர்பிறையில் உடைக்கக்கூடாது, தேய்பிறையில் தான் உடைக்கணும். ஏன்னா தேய்பிறைங்கிறது ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தாற்பயம் உள்ளது. அந்த டைமில் தான் நீங்கள் தேங்காய் உடைக்கணும். வளர்பிறை நாட்களில் தேங்காய் உடைக்கக்கூடாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஓகே. இப்போ தேங்காயில் ஆண் தேங்காய் பெண் தேங்காய் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. இப்போ என்கிட்ட ஆண் தேங்காய் இருக்குது. இந்த ஆண் தேங்காய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னீங்கன்னா இந்த தேங்காய் ஒரு முட்டை மாதிரி இருக்கும், முட்டை வடிவத்தில் இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும், அதுதான் ஆண் தேங்காய். பெண் தேங்காய் என் கையில் இருக்குது ஆண் தேங்காய், முட்டை வடிவில் இருக்கும். பெண் தேங்காய் அப்படிங்கிறது உருண்டையாக ரவுண்டாக பெருசாக இருக்கும், அதுதான் பெண் தேங்காய். இப்போ ஆண் தேங்காய் பெண் தேங்காய் பிரிக்கக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஆண் தேங்காய் பெண் தேங்காய் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன அதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆண் தேங்காய் பெண் தேங்காய் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஆண் தேங்காய் இப்போ நீங்கள் ஒரு அர்ச்சகரை பார்க்க போகிறீங்க, கோயிலில் அர்ச்சனை பண்ண போகிறீங்க, அல்லது திருமண தாம்பூலம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆண் தேங்காய் ஒரு பெண் தேங்காய் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டு ஆண் தேங்காயோ ரெண்டு பெண் தேங்காயோ வச்சு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா திருமணம் நடக்கிறது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தானே. அப்போது ஒரு ஆண் தேங்காய் ஒரு பெண் தேங்காய் தாம்பூலத்தில் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். அதில் அர்ச்சகர் அதை உடைச்சிட்டு ஆண் தேங்காயில் ஒரு பகுதியும் பெண் தேங்காயில் ஒரு பகுதியும் உங்களுக்கு கொடுப்பாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த தேங்காயில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு விஷயங்கள், மூணு நரம்புகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு நரம்பு, ரெண்டு நரம்பு, மூணு நரம்பாக இதை பிரிக்கிறோம். நரம்புன்னு சொல்லுவோம், அது பிரியக்கூடிய இடத்த நரம்புன்னு சொல்கிறோம். அது மூணு விதமாக பிரியும், மூணு சைடாக. அதை எதுக்கு அப்படின்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல இருக்குது. மூன்று தோஷங்கள் இருக்குது, வாதம் பித்தம் கபம். அதாவது காற்று சளி வெப்பம், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தான் நம்ம மூன்று தோஷங்கள், திரி தோஷங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மூணு தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த தேங்காய்க்கு இருக்குது, சமன்படுத்தக்கூடிய தன்மை. அப்போ எந்த நோய் இருக்கிறவங்களும் இந்த தேங்காய் எடுக்கும்போது நோய் குணமாகுது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேங்காயில் 3 கண் இருக்கும், அதுவும் இந்த மூணு தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது தான் அப்படிங்கிறத அது சொல்லுது. இதில் ஆண் தேங்காய் பெண் தேங்காய் கண்டிப்பான முறையில் இது ஒன்று அது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஒரு திருமண தாம்பூலத்தில் வச்சு கொண்டு போகணும். அது நீங்கள் நிறைய பேர் கவனிக்க தவறிடுறீங்கிறது தான் நான் சொல்கிறேன். அடுத்து ஆண் தேங்காய் பெண் தேங்காய் இது எது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு பார்க்கும்போது ஆண் தேங்காய் பச்சையாக சாப்பிட்றது, இளநீ குடிக்கிறது நல்லது. பெண் தேங்காய் சமைச்சு சாப்பிட்றது நல்லது.
ஏன் அப்படின்னா பெண் தேங்காய் வந்து குளிர்ச்சியான தன்மை கொண்டது, ஆண் தேங்காய் வந்து கொஞ்சம் வெப்பத்தன்மை கொண்டது. அப்போ ஆண் தேங்காய் வந்து நீங்கள் இளநீரை குடிக்கும்போது உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது, சளி பிடிக்காது. ஆனால் பெண் தேங்காய் வந்து நீங்கள் பச்சையாக வந்து இளநீர் குடிக்கும்போது உங்களுக்கு சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சமைக்கும்போது பெண் தேங்காய் சமைக்கிறது சிறப்பு. அது அந்த கொழுப்பு வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்துறது கிடையாது. ஆனால் ஆண் தேங்காய் வந்து நீங்கள் சமைக்கும்போது அந்த கொழுப்பு வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் உடலுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஆண் தேங்காய் வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கும் பெண் தேங்காய் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சிறப்பு. அது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயில் வந்து கொழுப்பு தான் இருக்குது, கொலஸ்ட்ரால் கிடையாது. கொழுப்புக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கொழுப்புங்கிறது ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஆயில் மாதிரி இருக்கும், அதுதான் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். இதில் கொலஸ்ட்ரால் கிடையாது. கொழுப்புங்கிறது உருகும் தன்மை கொண்டது, உருகும், ஹீட்டான உருகும். கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது உறையும் தன்மை கொண்டது. அப்போ கொழுப்பு வந்து உருகும் தன்மை கொண்டதுனால அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. டாக்டர் சொல்கிற மாதிரி இது கொழுப்புனால வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. தேங்காயினால் ஒரு கொழுப்புனால உங்களுக்கு பாதிப்பு வராதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இத்தனை விஷயங்களையும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து இந்த தேங்காயில் வந்து ஆண் தேங்காய் உடைக்கணுமா பெண் தேங்காய் உடைக்கணுமான்னு ஒரு டவுட் வரும். ஆண்களால் பிரச்சனை இருந்தால் ஆண் தேங்காய் உடைங்க, பெண்களால் பிரச்சனை இருந்தால் பெண் தேங்காய் உடைங்க. 2 பேர்னாலையும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா 2 தேங்காயும் உடைக்கலாம். இதுதான் லாஜிக்கு. இப்போ தேங்காய் நீ உடைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னா, முத்தின தேங்காய் எடுத்து உடைக்கக்கூடாது, ரொம்ப சின்ன தேங்காயும் நீங்கள் உடைக்கக்கூடாது. நடுத்தரமாக இருக்கக்கூடிய நல்ல தேங்காயை தான் நீங்கள் உடைக்கணும். கோணலாக இருக்கக்கூடியது, ரொம்ப நீளமாக இருக்கக்கூடியது, ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடியது, ரொம்ப அழுகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடியது, அதே மாதிரி உள்ளே வந்து தண்ணி இல்லாத தேங்காய், இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல தேங்காயை பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் உடைக்க பாருங்கள். இப்போ தேங்காய் உடைக்கும் போது அது எப்படி உடையுதோ அதை பேஸ் பண்ணி சில பலன்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ தேங்காயை வந்து உடைக்கும் போது ஒரு கல்லில் உடைக்கிறீங்க, அது 2 பிரிவாக பிரிஞ்சு உடஞ்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க செய்யக்கூடிய காரியம் வந்து வெற்றி கிடைக்கும், சுபத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தன தானிய விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய செல்வாக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல சகுனமாக அது கருதப்படுது. தேங்காய் வந்து 2ஆக உடையுது. இன்னொன்று வந்து தேங்காய் வந்து 1/4 பகுதி 3/4 பகுதி அந்த மாதிரி உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் முகப்பகுதி, மேலே இருக்குல்ல, இது வந்து முகப்பகுதின்னு சொல்லப்படுது. இந்த அதாவது ஒரு தேங்காய் உடைக்கும் போது 1/4 பகுதி 3/4 பகுதி அந்த மாதிரி உடைஞ்சது அப்படின்னா கணவன் மனைவியிடையே கலகம் விளையும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஈக்குவலாக தான் உடையணும், அதுதான் நல்லது. அடுத்து தேங்காய் முகம் உடைந்தால் சோகம் உண்டாகும். இந்த தேங்காயினுடைய முகப்பகுதி மேலே இருக்கக்கூடியது உடைஞ்சால் சோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து தேங்காய் வந்து இப்போ நடுவில் தான் உடையணும். நடுவில் உடையாமல் இப்படி உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீளமாக உடையுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பயம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த 3 கண் இருக்கும். இந்த குடும்பி, தேங்காயினுடைய குடும்பியை பிச்சைங்க அப்படின்னா அதில் 3 கண் இருக்கும். அந்த 3 கண்ணில் வந்து வலது பக்கம் இருக்கக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடிய கண்ணில் வந்து ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேங்காயில் கண்ணில் வந்து ஒரு உடையுது அப்படின்னா இடது பக்கமாக இருக்கக்கூடிய கண்ணில் உடைஞ்சா ஊரை ஆளும் தலைவன் மாற்றப்படுவான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஊர் தலைவன் வந்து ஆட்சி மாறுவார் அப்படின்னு சொல்லலாம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்ணில் வந்து தேங்காயில் உடைப்பு ஏற்பட்டது அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் கை நழுவி ஒரு சைடாக போய் விழுகுது அப்படின்னா உங்கள் கருவில் இருக்கக்கூடிய கரு வந்து அது வயிற்றில் இருக்கக்கூடிய கரு வந்து சிதையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தேங்காய் உடைக்கும் போது உள்ளே வந்து நீர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்யாது அப்படின்னு அது சகுனம் காட்டும். அதே மாதிரி தேங்காய் உடைக்கும் போது உள்ளே இருக்க நீர் வந்து நாற்றம் அடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வம் வந்து கெட்டு போகும், செல்வம் வந்து குறையும், அல்லது செல்வத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும், சம்பாத்தியத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத சுட்டி காட்டும் உள்ளே இருக்கக்கூடிய நீர் வந்து நாற்றம் அடிச்சுன்னா. அடுத்து தேங்காய் உடைக்கும் போது சுக்குநூறாக உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து வறட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊருக்கு வந்து வறட்சி ஏற்பட போகுது, பஞ்சம் ஏற்படும் சொல்லலாம். பொடி பொடியாக உடைந்தால் காரிய நாசம் ஏற்படும். ரொம்ப துண்டு துண்டாக உடஞ்சி அப்படின்னா அவன் நினைக்கிற காரியம் வந்து வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லப்படுது. அழுகின நிலையில் தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. உடைக்கும் தேங்காய் குடும்பி இல்லாது இருந்தால் தன நாசம் ஏற்படும். இப்போ நீங்கள் உடைக்கும் போது வந்து இந்த மாதிரி குடும்பி இருக்க தேங்காய் தான் உடைக்கணும். அது இல்லாமல் உடைச்சா உங்களுக்கு வந்து செல்வம் வந்து சீரழியும், அதாவது தனம் நாசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தேங்காய் சகுனத்தை பற்றின புரிதல். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சகுனம் பார்க்குறவங்க இந்த தேங்காய் உடைக்கிறத வச்சு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.